ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்துட்டு ஒரு டி நகர் ஸ்ட்ரீட் ஷாப்பிங். இது வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான் நம்ம வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் நம்ம போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்து சின்ன வயசில் நான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இதுதான் என்னோடய செகண்ட் ஒரு தேர்ட் டைமாக இருக்கும் நான் இந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணுறது. எனக்கு ஐடியாவே இல்லை எப்படி இருக்கும்னு. அண்ட் நான் இதை பண்ண எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. இது ஏன் நான் பண்ணேன்னா, ஐ திங்க் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நிறைய பேர் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ஆர் டி நகர் ஷாப்பிங், டி நகரில் எவ்வளோ பாண்டி பஜார், ரங்கநாதன் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ நானுமே இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக எனக்கு ஏதோ பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. நான் பேசுறதுலேயே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் தெரியும். பிகாஸ் இது புது உலகத்தில் வந்த மாதிரி இருந்தது. நம்ம நிறைய என்னோடய வீடியோஸில் ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து ஃபீனிக்ஸ் போய் தான் போட்டிருப்பேன். அவ்வளோ ஃபீனிக்ஸ் வீடியோஸ் இருக்கும். எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. வீடியோஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய ஃபீனிக்ஸ் விசிட் போட்டிருப்பேன். மேக்ஸிமம் விசிட் போட்டிருப்பேன். பட் சீரியஸ்லி ஸ்பீக்கிங், அதில் இருந்த எக்ஸைட்மெண்ட் விட இது இன்னும் ரொம்ப ரொம்ப லவ்லியாக இருந்துச்சு. அண்ட் 2 மேஜர் ஷாப்ஸ் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங் உள்ளே போன உடனே, அந்த ஸ்ட்ரீட்குள்ளே போன அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குது. அதான் இந்த சரவணா ஸ்டோர், ஓகேவா? அந்த ஷாப்பில் போய் சும்மா நான் உள்ளே போகலாமேன்னு போனேன். ஆக்சுவலாக நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து குரோம்பெட் சரவணா. குரோம்பெட் சரவணாவே பார்த்து நான் ரொம்ப வியந்து போவேன். பிகாஸ் அங்கே வந்து நம்ம இந்த ஸ்டேஷ்னரியோ இல்லை இந்த வந்து யூட்டென்சில்ஸ், இந்த பாத்திரம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நான் அங்கே போவேன். அங்கே போகும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட சூப்பராக இருந்தது இந்த சரவணா ஸ்டோர். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பிகாஸ் அவ்வளோ லவ்லியாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஃப்ளோர் பூரா வந்து இந்த பொருள் அடுக்கி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக குரோம்பெட் சரவணாலேயே நிறைய திங்ஸ் இருக்கும். ஆனால் இது உள்ள அவ்வளோ திங்ஸ் இருக்குது. நம்மளுக்கு நடக்கக்கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு ஸ்டோர், நான் ஒன்று வந்து சரவணா ஸ்டோர் சொன்னேன்ல, இன்னொரு ஸ்டோர் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ். ஆக்சுவலாக வந்து டி நகரில் அந்த லாஸ்ட்டில் இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நான் போனது கிடையாது அங்கேயும். பாண்டியன் ஸ்டோர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஜுவல்லரி ஐட்டம் பண்ணுறதுக்கு. இல்லை நிறைய விஷயங்கள் அவங்க வச்சுருக்காங்க, நிறைய ஐட்டம்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அது வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் லாஸ்ட்டில் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் அது வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டில் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்லேயே, அதாவது அந்த ஸ்ட்ரீட் நுழைஞ்ச லெஃப்ட் சைடில் சரவணா, ரைட் சைடில் பாண்டியன் ஸ்டோர்ஸ், அந்த மாதிரி அது இருந்துச்சு. அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸில் எனக்கு தெரிஞ்சு 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது போல இருக்குது. என்னால் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சது. அதுக்குள்ளே கார் வந்துருச்சு. ஸோ அந்த மீதி 2 ஃப்ளோர் பார்க்க முடியல. பட் பில்லிங் போடும்போது அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து மேலே இருக்க 2 ஃப்ளோரும் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, நீங்கள் இன்னொரு வாட்டி வரும்போது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் வந்து ஒரு சில விஷயங்களை எங்கடா கிடைக்கும்னு தேடி இருக்கேன் நிறைய இடத்துல. ஆனால் அது எல்லாமே என் கண்ணு முன்னாடி இங்கே இருக்குது. அப்போ தான் நான் யோசிச்சேன், பவர் ஆஃப் டி நகர், பவர் ஆஃப் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் நிறைய பொருள் வந்துட்டு எத்தனிக்காக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் நிறைய இடத்துல தேடி இருக்கேன், கிடைக்கவே இல்லை. எந்த கடை எங்கே போய் பார்க்கணுன்னு கூட எனக்கு தெரியல. பட் இப்போது ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் நேராக உள்ளே வந்தீங்க அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லனா யூ வில் கெட் ஆல் இன் ஹேண்ட். உங்களுக்கு எல்லாமே வந்து கிடச்சிரும். ஸோ அதை நீங்கள் தேடவே வேண்டாம். அதை பார்க்க இது நமக்கு தேவையில்லை, இது நமக்கு தேவையில்லை, நம்மளுக்கே அதை லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகி தானாக வாங்கிடுவோம். அந்த அளவுக்கு லவ்லியாக இருந்துச்சு. இது வந்து என் பாட்டி வந்து மேட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மேட் பாட்டிக்காக வாங்கியிருந்தேன். ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அது ஆன்டி ஸ்லிப்பரி மேட். அது ஆக்சுவலாக இது வந்து 4 பீசஸ் 90 ருபீஸ். ஆக்சுவலாக வேறு எங்கேயாவது வாங்க முடியுமா? ஆனால் இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. இது ஜஸ்ட் ஒரு கிச்சன் டவல் மாதிரி நம்ம துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ஒரு நல்ல குவாலிட்டியோட 90 ருபீஸ் நம்ம சரவணா ஸ்டோரில் கிடச்சிது. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு 4 கர்ச்சிஃப். ஆக்சுவலாக 3 கர்ச்சிஃப் வந்து 50 ருபீஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் போனி, நீங்கள் வந்து 4 கர்ச்சிஃப் தர, நீங்கள் 50 கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு அதுவுமே நாங்கள் வாங்கியிருந்தோம். இது வந்து டர்க்கி டவல் மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டான ஒரு டவல். ஆக்சுவலாக நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதனால் எனக்கு வேணும்னு நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட ரேட் வந்து 50 ருபீஸ் தான். பிகாஸ் அது ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது அந்த அம்மா சொன்னது. அதுவும் இது வந்து சரவணாலலாம் இல்லை, ரோட்டில் வாங்கினது ஆக்சுவலாக. இது வந்துட்டு கிச்சன் வைப்ஸ். நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் ரீயூசபிள் தான் இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போது இங்கே போகும்போது தான் ஞாபகம் வந்தது, ஓகே இது மாதிரி யூஸ் பண்ணலாம்லன்ட்டு. நான் வந்து இப்போ கிச்சன் ரோல் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு திடீர்னு தோணுச்சு. ஆப்வியஸ்லி மெல்டன் பிராண்ட், ஸோ நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பீலர். அண்ட் நீங்கள் பீலர் யாராவது பார்க்குறீங்க, பெஸ்ட் பீலர் வேணும் அப்படின்னா இந்த பிராண்ட் வாங்குங்க. ராயல் பீலர். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த பீலரோட
எஃபெக்டிவ்னஸ். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக பீல் ஆகும். நீங்கள் ஏதாவது லோக்கலாக வாங்கியிருந்தா கூட ஒர்க் ஆகாது. பட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஈர் எடுக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது ஒன்று வேணும். அண்ட் துணி காய போடும்போது நமக்கு கிளிப்ஸ் தேவைப்படும். ஸோ கிளிப்ஸுமே வாங்கியிருந்தோம். அதான் சொல்லலை, ஒரு சிலதை நம்ம பார்க்க இது வேணும்ல நம்ம வாங்குகிறோம். இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் எழுத மாட்டோம் பெருசாக. ஸோ அது போகும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது பார்த்து வாங்கிறதுக்கு. தென் நான் என்ன வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஐட்டம். வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பாங்கல்ல, அது வந்து ஒரு சில நேரம் பூச்சி வர ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரியும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் அதுவும் பண்ணியிருக்கோம். அது மேலே இதை பேஸ்ட் பண்ணதுனால அதுக்குள்ளே பூச்சி வராதுல்ல. ஸோ அதனால் ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கோம். அதுவும் போட்டு அது மேலே இதை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இது அழகாக நீங்கள் பிரித்து பேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நான் பண்ணிவிட்டு பேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தென் வந்து நம்ம கோலம் போடுறது, நம்ம சாமிக்கு முன்னாடி போடணும், குட்டியாக ஒரு கோலம் போடணும் அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை பெருசாக போடணும், அதுக்கும் அவங்க சைஸ்க்கு வச்சுருக்காங்க. பட் நான் ஜஸ்ட்டு குட்டியாக வாங்கியிருந்தேன், அவ்வளோதான். இது வந்து ஒரு கீ செயின் வித் பவுச். ஓகே, இது வந்து 135 ருபீஸ். ஆனால் எனக்கு ஆஃபீஸ்லேயுமே இது மாதிரி போட்டிருந்தாங்க 150 ருபீஸ்க்கு. பட் இங்கே வந்து 135க்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது சிலிக்கான் பவுச் மாதிரி. நீங்கள் காயின்ஸ்லாம் அதில் போட்டு கார் கீக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கிங் டைமில் வாட்ச்மேனுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அட் டைம்ஸ் நீங்கள் டெம்பிளுக்கு போகும்போது கேஷ் டக்குன்னு தேட வேண்டாம், இந்த பவுச்லேருந்தே எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும். ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.